அஷ்டமி தினத்தில் வணங்க வேண்டிய பைரவர்களின் தலைவர். இந்த 2 பதிவு பற்றி பார்க்க போகிறோம். பித்ருக்களுக்கு உகந்த புரட்டாசி மாதம் தேய்பிறையில் வருகிற அஷ்டமி சம்புகாஷ்டமி என்று கூறது உண்டு. இந்நாளில் பைரவருக்கு விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபட அனைத்து வளங்களும் கிடைக்கும். இதையடுத்து இந்த நாளில் பைரவரை வழிபடும் முறை குறித்தும் பார்க்கலாம். சிவன் கோவில்களில் பாதுகாப்பு பணி பைரவரிடம் இருப்பதனால தான் கோவில் நடையை சாற்றி அதன் சாவியை பைரவரின் பாதங்களில் வைப்பது வழக்கம். அதுபோல் காலையில் சிவன் கோவிலை திறந்ததும் செய்யப்படும் முதல் பூஜையும், இரவில் கோவில் நடை சாத்தப்படும் பொழுது கடைசி பூஜையும் பைரவருக்கே செய்ய வேண்டும் என்பதும் ஆகம விதி. மேலும் சனீஸ்வர பகவானின் குருவாக பைரவர் இருக்கிறதுனால தேய்பிறை அஷ்டமி வழிபாடு செய்கிற போது சனியின் பாதிப்பில் இருந்து எளிதில் தப்பிக்கலாம். 12 ராசிகளுக்கும் 9 கிரகங்களுக்கும் பைரவர் அதிபதியாக இருக்கிறதுனால சிகப்பு திரியில் 21 மிளகை சிறு மூட்டை போல் கட்டி நல்லெண்ணெய் ஊற்றி வழிபட குடும்ப நலன், காரிய வெற்றி கிடைக்கும். குறிப்பாக திருமண தடையும் நீங்கும். நவ கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய பைரவரை வழிபட நவக்கிரகங்களால் ஏற்படும் தோஷ பாதிப்புகளில் இருந்தும் மீள முடியும். பகைவர்களுக்கு பயத்தையும் அடியவர்களுக்கு அருளையும் அளிக்கும் பைரவரை வணங்கிட சனி திசை, மகா சனி திசை, 7 சனி, அஷ்டமி சனி போன்ற பாதிப்பில் இருந்தும் வெளிப்படலாம். கால பைரவரை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாளாகிய தேய்பிறை அஷ்டமி என்று பைரவர் சன்னதியில் நின்று வழிபட பிரச்சனைகள் நீங்கி வளர்ச்சியும் கிடைக்கும். பைரவருக்கு செவ்வரளி மலர் சூட்டி 4 புறமும் தீபம் கொண்ட விளக்கேற்றி வழிபடுவதும் மிகவும் உகந்தது. மேலும் மிளகு சேர்த்த உளுந்த வடை, தயிர் சாதம் போன்றவை கால பைரவருக்கு நைவேத்தியமாக வைத்தும் வழிபடலாம். கடன் தொல்லை, தொழில் நஷ்டம் போன்றவைகளால் பாதிப்படைந்தவங்க பூசணிக்காயில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமிட வேண்டும். பைரவரை பூஜைக்கான ஆகம விதி கூறுவதும் நல்லது. அதுக்கு அடுத்தபடியாக அஷ்டமி தினத்தில் வணங்க வேண்டிய பைரவர்களின் தலைவர். சிவபெருமானின் அவதாரங்களில் ஒன்றாகவும் சனி பகவானின் குருவாகவும் திகழ்கிற பைரவர் 64 அவதாரம் கொண்டிருப்பதோட பைரவனின் திருவுருவில் 12 ராசிகளும் இருப்பதாக கூறப்படுற நிலையில் பைரவர்களுக்கெல்லாம் அரசராக யார் கருதப்படுகிறார், அவர் எங்கே இருக்கிறார் என்றும் தெரிந்து கொள்ளலாம். மாதந்தோறும் வருகிற அமாவாசை பௌர்ணமிக்கு பிறகு 8வது திதியாக வருவது அஷ்டமி தினம். சிவபெருமானின் அவதாரங்களில் ஒன்றாக இருக்கிற பைரவர் தீமை செய்பவர்களிடமிருந்து அப்பாவி மக்களை காப்பாற்றி வருகிறார். சிவபெருமானின் தத்புருஷ முகத்திலிருந்து தோன்றிய பைரவர் சிவ கணங்களுக்கு தலைவராக திகழ்கிறார். சிவன் கோவில்களில் வடகிழக்கு மூலையில் அருள் புரிகின்ற பைரவரை வளர்பிறை அஷ்டமி தினத்தில் வணங்கி கோரிக்கைகளை தெரிவித்தோம்னா அது உடனடியாக நிறைவேறும். கார்த்திகை வளர்பிறை அஷ்டமி தினத்தில் அருகில் இருக்கிற கோவிலுக்கு சென்று பைரவருக்கு 5, 11, 21 என்ற எண்ணிக்கையில் விளக்கேற்றி வழிபட வேண்டியதும் அனைத்தும் நிறைவேறும். திருப்பத்தூர் திருத்தளிநாத திருக்கோவிலில் தனி சன்னதியில் எழுந்தருளி கம்பீரத்துடன் அமர்ந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ யோக பைரவர் தான் பைரவருக்கெல்லாம் அரசராக திகழ்கிறாரு. இவரிடம் இருந்து தான் முதலில் அசிதாங்க பைரவர், உரு பைரவர், சண்ட பைரவர், குரோதன் பைரவர், உன்மத்த பைரவர், கால பைரவர், பீஷண பைரவர், சம்ஹார பைரவர் எனும் அஷ்ட பைரவர்களும் தோன்றினாங்க. இது பின்னர் இந்த 8 பைரவரும் திருமேனி ஒவ்வொன்றிலிருந்தும் 8 8ஆக 64 திருக்கோலங்களில் பைரவர்கள் வாகனத்துடனும் வாகனம் இல்லாமலும் நாட்டில் உள்ள அனைத்து இடங்களிலும் எழுந்தருளி அருள் புரிகிறார்கள். கால புருஷனாக இருக்கிற பைரவரின் உடலில் 12 ராசிகளும் இருப்பதாகவும் ஐதீகம். இதன்படி மேஷம் சிரசு, ரிஷபம் வாய், மிதுனம் 2 கரங்கள், கடகம் மார்பு, சிம்மம் வயிறு, கன்னி இடை, விருச்சிகம் லிங்கம், தனுசு தொடைகள், மகரம் முழந்தாள், கும்பம் கால்களின் கீழ்ப்பகுதி, மீனம் அடித்தளங்கள் என்று உள்ளது. இந்த பைரவரே உலகில் உள்ள பைரவர்கள் அனைவருக்கும் முதன்மையானவர் என்று கருதப்படுறதுனால இவரை ஆதி பைரவர் என்றும் அழைக்கின்றனர். நவக்கிரகங்கள் அனைத்தும் பிரபஞ்சத்தில் இருக்கும் சகல ஜீவ ராசிகளையும் கட்டுப்படுத்துது. ஆனால் இந்த யோக பைரவர் கிரகங்களை எல்லாம் ஆட்டி படைத்து ஆட்சி செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த பைரவர் மிக உக்கிரமானவராக இருக்கின்றார். இவரது உக்கிரத்தை குறைப்பதற்காக வேறு எந்த கோவிலிலும் இல்லாத வகையில் அவரை சங்கிலியால் பிணைத்து வைத்துள்ளதே அதிசயம்.